வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த 2.1 வந்து ஆம்பிள்ஃபயர் வேடசந்தூரில் வந்து ரிவ்யூக்காக கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அதாவது இன்வெர்ட்ரு போயிடுச்சு, ஓகேங்களா. அதில் இருந்த இன்வெர்ட்ரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்வெர்ட்ரு தான் மேக்ஸ்வினில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டு கொடுத்திங்கன்னா 24 வோல்ட்டு வந்து அவுட் ஆகிற மாதிரி இந்த கன்வெர்ட்ரு ஃபுல்லாகவே எஸ்எம்டி காம்பனண்ட்டு இதில் ஃபுல்லாகவே அடியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எஸ்எம்டி காம்பனண்ட்டை நம்ம சரி பண்ண முடியாது, அவங்கள்ட்ட கொடுத்தா மட்டும்தான் சர்வீஸ் பண்ணி தருவாங்க. நம்ம இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். இதிலேருந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வரலை, சரிங்களா. ஆனால் எல்இடி பிளிங்கிங் ஆகுது. ஆனால் வந்து 4.2 வோல்ட்டு தான் வெளியில் வருது. அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதிலேருந்து நம்ம ஆசிலேஷன் ஆகிற புரியுதுங்களா, இந்த இடத்துல ஆசிலேஷன் ஆகிறது வந்து உங்களுக்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த ஐசி போக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டேன். இது ரெடி பண்ண முடியாது, அவங்கள்ட்ட கொடுத்தா மட்டும் தான் ரெடி பண்ண முடியும், சரிங்களா. அதுக்கு பதிலாக நம்ம இதை எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்னொரு கன்வெர்ட்டர், நம்மள்ட்ட பழைய கன்வெர்ட்டர் ஒன்று வச்சுருந்தோம் கையில், ஓகேங்களா. அது வந்து நம்ம இவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவுமே 24 வோல்ட்டு தான். பட் ஆனால் அந்த ஆம்பு பண்ண கஸ்டமர் எப்படின்னா, உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டு அப்படியே டேரெக்டாக பேட்டரியிலேருந்து வர்றது வந்து உங்களுக்கு இந்த சுவிட்ச் மூலிமா நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. இந்த சுவிட்ச் மூலிமா கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 12 வோல்ட் வந்தோன்னா அது அப்படியே ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சுவிட்சு வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டில் வந்து நீங்கள் கொடுக்குறப்ப நம்ம சப்போ லெஃப்ட் ரைட்டு ஏற்றுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லோடு அதிகமாக எடுக்கிறப்ப இந்த சுவிட்சு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அப்படி கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டு வந்து இன்புட் ஆனால் மட்டும்தான் இந்த ஐசி வந்து ஆசிலேஷன் ஆகும், சரிங்களா. அதுக்கு போகிற வோல்ட்லேருந்து நம்ம வந்து சுவிட்சிங் போட்டு நம்ம இதுக்கு தனியாக இந்த சுவிட்சை நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது 12 வோல்ட்டு டேரெக்டாக இங்கே வந்துடும். ஆனால் இந்த கன்வெர்ட்ரு வந்து ஆன் ஆகிறதுக்கு வந்து இந்த 12 வோல்ட் இருந்தால் மட்டும்தான் கன்வெர்ட்டர் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் எடுத்து தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7265 அதாவது ஸ்டீரியோ போர்டு ஒன்று, 2TR மோனோ கிறிஸ்டியூவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா போர்டு எல்லாமே நல்லாயிருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டேன். யூடியில் வந்து பேஸ்டபிள் போர்டு அண்டு வந்து சப்புபிரி ஆட் பண்ணி இதில் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண யூஎஸ்பி போர்டு தான் போட்டிருக்காங்க, சரிங்களா. ஆனால் பார்த்தா நல்லா தான் இருக்குது. எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாமே சால்ட் அடிச்சிருக்கோம். இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ வேணால் காமிக்கிறேன். இதுக்கு தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் 12 வோல்ட்டில். இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் ஆனில் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, எஸ்எம்பிஎஸ் ஆனில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பவர் சப்ளை டேரெக்டாக இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது, சரிங்களா. ஆனால் செட்டு நமக்கு ஆன் ஆகலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா. சுவிட்ச் ஆன் பண்ணணும், யூஎஸ்பி கூட ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போர்டுமே வந்து ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஆசிலேஷன் ஆகிற பவர் சப்ளை மட்டும் கட் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு இதில் வந்து அவுட்புட்டு வராது, சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கு எல்லாமே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆடியோ டெஸ்டிங் மட்டும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம், சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்க்ரூ பண்ணி ஏற்றியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அதாவது 2200 எஃப் பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டில். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2200 50 வோல்ட்டு. இதில் 2 கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதோட ரிசல்ட் வைஸ் பார்த்தா பக்காவாக இருக்கும். இதில் இன்னொரு டவுட்டு என்னென்னா, இந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி வண்டியை பொறுத்தவரையும் 2 ஸ்கொயரமும் ஒயர் வந்து யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கேஜ் எவ்வளோ ஒரு கேஜாக நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம போட்டு கொடுத்துட்டு வரோம். ஏன்னா கேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப நம்ம சப் வால்யூமோ லெஃப்ட் ரைட் சேனல் வால்யூமோ ஏற்றுறப்ப உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அவர் போட்டிருந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த ஒயர் தான் போட்டிருந்தார். இதோட கேஜ் பாருங்கள், அதாவது 1 ஸ்கொயரமும் தான் போட்டிருக்காரு. இதோட கேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்குது கேபிள். இந்த மாதிரியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வெர்ட்டருக்கு வந்து கம்பல்சரி பாதிப்பு ஏற்படுத்தும், சரிங்களா. ஏன்னா சரியான வோல்டேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் வந்து ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயரும் ஒயரு, கேஜ் பார்த்திங்கன்னா
கேஜ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கேஜ் கூட இருக்கும். கேபிளே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இங்கே பாருங்கள், கையில் ஆட்டும்போது பாருங்கள் அப்படியே தொளன்னு இருக்கும். இந்த மாதிரி கேபிள்லாம் போடாதீங்க தயவுசெய்து, ஒரு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்காதீங்க. ஒரு 100, 200, ஒரு 500 சேர்த்து வாங்கினாலும் கொஞ்சம் திருப்தியாக பண்ணி கொடுங்க. அதுதான் நான் என்னையை பொறுத்தவரையும் கஸ்டமர்கிட்ட, அதாவது நம்மளுடைய டெக்னீஷியனுக்கு நான் சொல்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கேபிள் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, ரிப்பன் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வண்டி செட்டை பொறுத்தவரையும் ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறது, உங்களுக்கு வந்து மூமெண்ட்டில் இருக்குது இந்த மாதிரி வயர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இதுக்குமே லெஃப்ட் ரைட்டுக்கு நல்லா கேஜ் உள்ள வயர் போட்டிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இது இவங்க இப்படி தான் போட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கொடுத்த ஒரு என்ன சொன்னார் அப்படின்னா, கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் நம்மள்ட்ட பழைய கன்வெர்ட்டர் ஒன்று இருந்தது, அதை போட்டு நம்மளுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், செட் ஆனில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுக்கு 12 வோல்ட் SMPS கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா செட் ஆனில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து SMPS ஆன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு செட்டு வந்து ஆன் ஆகலை, புரியுதுங்களா? செட்டு ஆன் ஆகலை. இப்போ நம்ம இந்த சுவிட்சிங் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆன் ஆகும். பார்த்துக்கோங்க, செட்டும் ஆன் ஆகிடுச்சு, யூஎஸ்பின்னு வந்துருச்சுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெட்டும் ஆன் ஆகிடுச்சு. இப்போ அதுவே நம்மளுக்கு வந்து இந்த சுவிட்சிங்கை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆனில் தான் இருக்குது. 12 வோல்ட் SMPS ஆனில் இருக்குது, பவர் சப்ளை உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் செட்டு ஆனில் இல்லை. ஏன்னா இது டேரெக்டாக கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 12 வோல்ட்டை கொண்டாந்து இங்கே கொடுத்து இங்கேருந்து டேரெக்டாக நம்ம எடுத்து அதுக்கு வந்து நம்ம கன்வெர்ட்டர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் ஒரு சுவிட்சிங் இருக்குல்ல, அந்த சுவிட்சிங்கில் கொடுத்தா மட்டும்தான், இந்த சுவிட்சிங்கிலேருந்து நம்மளுக்கு அவுட் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் இந்த கன்வெர்ட்டர் வந்து நல்லாயிருக்கும், லோடு தாங்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உங்களுக்கு வந்து காப்பாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு செட்டு எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்களா ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு? சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்வெர்ட்டருக்கும் இதுக்கான சரியான மேட்சிங்கு. நம்ம இதை வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். ஃபிக்ஸ் பண்ணணும், வர சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ வராங்கன்னு தெரியல. நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம், சரிங்களா?